ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி முயலை பற்றி பார்க்க போகிறோம். அந்த முயல் குட்டி ரொம்ப நல்ல முயல் குட்டி. ஆனால் ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணிடுச்சு. அந்த தப்பு என்ன, அப்புறம் அது என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாமா? இதுதான் அந்த முயல் குட்டி. பேர் என்ன தெரியுமா? பன்னி. பன்னி ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருந்துச்சு. அங்கே இங்கேன்னு ஓடி பிடிச்சி விளையாடுறதுனா பன்னிக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னி விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வச்சிருந்த ஒரு அழகான பூத்தொட்டி மேலே பன்னி தெரியாமல் இடிச்சிடுச்சு. டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பன்னி பயந்து போய் அந்த சத்தத்தை கேட்டு பார்த்துச்சு. ஐயோ, என்னது இதுன்னு பன்னி பார்க்க, பன்னி விளையாடும்போது தெரியாமல் அந்த அழகான பூத்தொட்டி உடைஞ்சு போயிடுச்சு. பன்னிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அம்மா எவ்வளோ ஆசையாக அந்த பூத்தொட்டியை வச்சுருந்தாங்க, நம்ம தெரியாமல் உடைச்சிட்டோம்னு பன்னி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. என்ன பண்ணுறதுனே பன்னிக்கு தெரியலை. கொஞ்சம் நேரம் பன்னி அப்படியே நின்று யோசிச்சிச்சு. தப்பு பண்ணிட்டோம், இதுக்கு என்ன பண்ணலாம்னு அது யோசிச்சு பார்த்துச்சு. அப்புறம் பன்னிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பன்னி மெதுவாக உடைஞ்சு போன பூத்தொட்டிக்கிட்ட போச்சு. அந்த ஓடு எல்லாம் தரையில் சிதறி கிடந்துச்சு. பன்னி அந்த ஓடு எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிச்சு. குட்டி கையால் அந்த ஓடு எல்லாத்தையும் பொறுமையாக சேர்த்து ஒரு ஓரமாக வச்சுது. ஆனால் அது பன்னிக்கு நல்லாவே தெரியும், உடைஞ்சு போன தொட்டி மறுபடியும் பழைய மாதிரி ஆகாதுன்னு அதுக்கு தெரியும். அப்புறம் பன்னி தன்னோட அம்மா வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணுச்சு. தரையில் கிடந்த சின்ன சின்ன ஓடு துண்டுகள் கூட இல்லாமல் சுத்தமாக பெருக்கி எடுத்துச்சு. எல்லாம் சுத்தம் பண்ணி முடித்ததும் பன்னி அவங்க அம்மா வர்றதுக்காக வாசலில் காத்துட்டு இருந்துச்சு. மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு அது யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து பன்னியோட அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. உடைஞ்சு கிடந்த பூத்தொட்டியை பார்த்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு அவங்க பன்னியை கேட்டாங்க. பன்னி பயப்படாமல் நடந்த எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லிடுச்சு. அம்மா, நான் விளையாடும்போது தெரியாமல் பூத்தொட்டியை உடைச்சிட்டேன்னு ரொம்ப பாவமாக சொல்லுச்சு. பன்னி சொன்னதை அவங்க அம்மா பொறுமையாக கேட்டாங்க. பன்னி உண்மையை சொன்னதும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. தப்பு பண்ணிட்டோம்னு பன்னி வருத்தப்பட்டதும் அவங்களுக்கு புரிஞ்சது. அவங்க அம்மா பன்னியை கிட்ட வான்னு கூப்பிட்டாங்க. பன்னிக்குட்டி, நீ தெரியாம தான் உடைச்சேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ வருத்தப்பட்டதும் எனக்கு புரிஞ்சிச்சு. உண்மையை சொன்னதும் ரொம்ப சந்தோஷம். இனிமே கொஞ்சம் பார்த்து விளையாடணும், சரியான்னு சொன்னாங்க. பன்னி தன்னோட அம்மாவை ஏங்கி பார்த்துச்சு. பண்ணின தப்பை ஒத்துக்கிட்டதுனால அவங்க அம்மா தன்னை திட்டலேன்னு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பன்னி தன்னோட அம்மா கிட்ட, சாரி அம்மா, இனிமே நான் பார்த்து விளையாடுறேன்னு சொல்லுச்சு. அவங்க அம்மா சிரிச்சாங்க. பரவாயில்ல பன்னிக்குட்டி, எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க, ஆனால் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு சாரி சொல்கிறது தான் முக்கியம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை குட்டீஸ், தப்பு பண்ணால் சாரி மட்டும் சொன்னால் போதாது, அந்த தப்பை சரி பண்ணவும் பார்க்கணும். பன்னி உடைஞ்ச பூத்தொட்டியை திரும்ப ஒட்ட வைக்க முடியலை. ஆனால் அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிச்சு. பன்னி தன்னோட அம்மாவுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தது. அம்மாவுக்கு தண்ணி எடுத்து வர்றது, காய்கறி எடுத்து கொடுக்கறதுன்னு நிறைய உதவிகள் பண்ணுச்சு. பன்னி பண்ணின உதவிகளை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பன்னி, நீ பண்ணின தப்புக்கு சாரி சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய உதவியும் பண்ணுற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. பன்னிக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, நம்ம தப்பை ஒத்துக்கிட்டு சாரி சொல்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த தப்பை சரி பண்ணவும் முயற்சி பண்ணணும்னு. அதில் இருந்து பன்னி எப்போவுமே விளையாடும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கிச்சு. குட்டீஸ், நீங்களும் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா பயப்படாமல் சாரி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தப்பை சரி பண்ணவும் பார்க்கணும். சரியா குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம பன்னிக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டோம் இல்லையா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறேன். அதுவரையும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுட்டி சுட்டி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.
பாய் பாய் குட்டீஸ்.